எங்கள் நெஞ்சிலே அன்பின் தீயை மூட்டி அருளும். பற்பல பாசைகள் பேசுகின்ற பற்பல நாட்டினரை உடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்ந்திருக்கிற தேவர்தாமே, இப்பொழுதும் கேட்கின்ற சத்தியத்தின் மூலமாய் எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வருட கடைசி இரவு ஸ்தோத்திர ஆராதனையிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வெளியேறப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் என்னை அழைத்த ஆயர் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அப்படியே திருச்சபையின் செயலாளர், பொருளாளர், திருச்சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு வந்திருக்கின்ற ஒருவேளை அநேகர் இந்த ஆலயத்தின் அங்கத்தினராய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றாரே, அந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே சற்று நேர தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது நன்று சற்று முன்பே பிழத்தண்டை வாட்சி கேட்ட நற்செய்தி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை இது ஆண்டாண்டு காலமாக நாம் கேட்கின்ற ஒரு திருவசனமாய் இருக்கலாம். ஆனால் இந்த 2023ஆம் ஆண்டிலும் ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு உணர்த்துகின்ற வார்த்தை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த வார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது அதை 3 தலைப்புகளிலே தியானிக்க இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, தகுதி பெற்ற அத்திமரம். 1, தகுதி பெற்ற அத்திமரம். 2வது, தவறவிட்ட அத்திமரம். 2வது, தவறவிட்ட அத்திமரம். 3வது, தவணை பெற்ற அத்திமரம். 3வது, தவணை பெற்ற அத்திமரம். ஒருவேளை நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒன்று, நம்முடைய திருச்சபையை திராட்சை தோட்டம் என்பார்கள். திராட்சை தோட்டத்திலே அங்கத்தினராய் இருக்கின்ற நீங்களும் நானும் இந்த நாளிலே அத்திமரமாய் இந்த திருச்சபையிலே நாம் நடப்பட்டிருக்கின்றோம். அத்திமரம் ஒருவேளை அத்திமரத்திலே இருக்கின்ற இடங்களிலே நடப்பட வேண்டும். ஆனால் திராட்சை தோட்டத்திலே திராட்சை செடிதான் நடப்பட வேண்டும். ஆனால் திராட்சை தோட்டத்திலே இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது அத்திமரம் நடப்பட்டிருக்கின்றது. அதனால் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அங்கமாய் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அங்கு ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு வசனம், ஒரு வார்த்தை வருகின்றது. என்ன? அப்பொழுது. அப்பொழுது எப்பொழுது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இதோ ஒரு வசனம் என்று சொல்லி அல்ல, அந்த ஒரு வார்த்தை அப்பொழுது என்ற அந்த வார்த்தையின் மூலமாய் எப்பொழுது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வர வேண்டும். வருகின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அதே 13ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், பிலாத்து சிலருடைய கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பழிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கு இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது கலிலேயருடைய இரத்தத்தை அங்கு கலந்திருப்பதை இயேசுவிடத்திலே சொல்லுகின்றார்கள். சொன்ன மாத்திரத்திலே இயேசு அவர்கள் சொல்லுகின்ற காரியம், அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததானால் மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலாம் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ என்று சொல்லி அங்கு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இவர்கள் ஒரு கேள்வியை அவரிடத்திலே கேட்கின்றார்கள். ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கின்றார், மற்ற எல்லா கலிலேயர்களும் அங்கு கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ என்று சொல்லி முடித்துவிட்டு அவர் சொல்லுகின்றார், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
மனம் திரும்புதல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எப்பொழுது என்ற கேள்விக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது மனம் திரும்புதலுக்கும் எப்பொழுது என்ற கேள்விக்கும் அங்கு விடை கொடுக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் நானும் கெட்டு போகாதபடி, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த 2023ஆம் ஆண்டின் வயலிலே வந்திருக்கின்றோம், கடைசி மணித்துளியிலே நாம் வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு இருக்கின்றோம். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று நீங்கள் நானும் விசுவாசிக்கின்றோம். கேட்ட அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் கிரியை செய்து கனிதருகிறதா என்பதை இந்த நாளிலே ஒரு விஷய தேவ சமூகத்திலே அவருடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கின்ற சமயத்திலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் முதலாவது சொன்னேன், தவணை பெற்ற அத்திமரம் 13ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஓமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா பிரசங்கத்திலும் அந்த நாட்களிலே மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஊமையின் மூலமாய் அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை தான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை அந்த நாட்களிலே நடைபெற்ற காரியங்கள் மூலமாய் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கும் பார்க்கின்றோம், ஒரு ஊமையையும் சொன்னார். ஆனால் ஊமையை சொல்லிக்கொண்டே இருந்த ஆண்டவர் இங்கு ஊமை சொல்கிறார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒருவேளை ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிலத்திலே ஒரு மரத்தை நட வேண்டும் என்று சொன்னால் அவன் எவ்வளவாய் பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக அவர் இந்த இடத்தை தேர்வு செய்திருக்க வேண்டும். தேர்வு செய்து தன்னுடைய பிரயாசத்தை எல்லாம் அதிலே அவன் செலவிட்டு அங்கு அதை அத்தி மரத்தை நட்டான் என்று பார்க்கின்றோம். அங்கு நட்டது மூலமாய் இதை நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் சொன்னால் அங்கு 1-2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அங்கு மேன்மையான ஒரு இடத்திலே, மேலான ஒரு இடத்திலே என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லி, அது மட்டுமல்ல, அங்கு 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்கள் எல்லாம் பொறுக்கி அதை நற்குல திராட்சை செடியை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அது நாளையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு விஷயம் தேவ சமூகத்திலே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கனி தர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கனி சுவையுள்ளதாய் மற்றவர்களை ஆண்டவர்களாக வழிநடத்துகின்ற கனியாய் இருக்கின்றதா, அல்லது நம்முடைய கனி கசப்பான, வெறுப்பான, கோபமான வார்த்தைகளை நாம் கொட்டி மக்களை நாம் துண்டாடி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவன் பார்க்கின்ற பொழுது அங்கு கனியை தேடி வருகின்ற பொழுது அங்கு கனி இருந்தது, ஆனால் அது கசப்பாய் இருந்தது. கனி இருந்தது, அது கசப்பாய் இருந்தது. கசப்பாய் இருக்கின்ற பொழுது அந்த கனி எதற்கும் பயன்படாது. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், இந்த தோட்டத்திலே அத்தி மரம் இருந்தது என்று பார்க்கின்றோம். இன்னும் 8ஆம் அதிகாரம் 8 பார்க்கின்ற பொழுது திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் தேசங்களிலே இருந்தது என்று பார்க்கின்றோம். நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த இந்திய தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது நோக்கத்தை அறிந்திருக்கின்றோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டு காலமாய் ஆண்டுகள் கொண்டோடி கொண்டிருக்கின்றது. இந்த 2023 நம்மிடத்தில் இருந்த எத்தனை மக்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. நம்மோடு கூட இருந்த நம்முடைய பெற்றோர்களை இழந்திருக்கின்றோம், உற்றார்களை இழந்திருக்கின்றோம், நண்பர்களை இழந்திருக்கின்றோம், உடன் விசுவாசிகளை இழந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் ஏதோ உத்தமர்களாய், நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பதன் நிமித்தமாய் நாம் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை கொத்தி களை பண்ணி இன்றைக்கும் என்னுடைய பிள்ளையை மனமாறி மனம் என்பதற்கு ஏற்ற கனியை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அவர் பிரயாசப்படுகின்றவராய் இருக்கின்றார். அவருடைய வசனம் என்பது நம்மை புடம்படுகின்றதா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகின்றது. எனவே நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளில் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா.
ஏனால் இன்றைக்கு 2023ஆம் ஆண்டை பார்க்கின்ற பொழுது மீண்டும் சொல்லுகின்றார்கள், கொரோனா என்ற கொள்ள நோய் வந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த பொழுது நாம் எவ்வளவாய் அங்கலாய்த்தோம். ஆலயங்கள் மூடப்பட்டது. நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை ஆராதிக்க முடியாதபடி நாம் அடைக்கப்பட்டிருந்தோமே. இன்றைக்கு மீண்டுமாக அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்தை உண்டு பண்ணியிருக்கின்றார். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள். நீங்கள் நானும் எங்கே? கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் ஆலயத்திலே நடப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கின்றார் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவருடைய அவயவங்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை இந்த ஆண்டிலே நிறைவேற்றிருக்கின்றனா? இந்த ஆண்டிலே ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய இருந்த காரியத்தை நான் செய்திருக்கின்றனா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கின்ற நேரமாய் இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த இருக்கின்றார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாகத்தான் கர்த்தர் அவருடைய ஜனங்களை அழைத்திருக்கின்றார். எனவே திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் நடப்பட்டிருக்கின்றது. அத்திமரம் நடப்பட்டிருந்தது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம் தவறவிட்ட அத்திமரம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒரு திராட்சை தோட்டத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் அத்திமரத்துக்கு திராட்சை செடி, அது கொடி வளர்ந்து கொண்டிருக்கும். அதற்கென்று தனி இதே உண்டு. நீங்கள் திண்டுக்கல் பக்கம் செல்வீர்கள் சொன்னால் இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கின்ற போது அதில் இருக்கின்ற கனி கொலை தொங்குகின்ற பொழுது அதை பார்க்கின்ற போது அங்கு கவாத்து பண்ணுவார்கள். ஏனென்றால் எல்லா கொடியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொடியிலே பழம் வராது என்பது சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அது அவ்வளவு அழகாக இலையோடு கூட இருக்கின்றதை வெட்டி விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய தவறவிட்ட அத்திமரமாய் ஒருவேளை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை நாம் செய்யாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் அறிந்து கொள்ளப்படுகின்றோம். 6ஆம் வசனத்திலே பின்பகுதியை பார்க்கின்ற பொழுது, அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. அன்புக்குரிய தேவஜனமே, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நீங்கள் நானும் இந்த நேரத்திலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கனியை எதிர்பார்க்கின்றேன். நான் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்க்கின்ற நேரமாக இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறேன் சொல்லி நாம் அவர்களோடு இருப்போம். அவன் சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, அது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை கெடுக்கிறது. ஒருவேளை நாம் முன்பாக பார்க்கிறோம், நட்டப்பட்ட மரம் கனியை கொடுக்காதபடி நிலத்தை கெடுக்கின்றதா இருக்கின்றது. அதுவும் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷமாய் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டாண்டு காலமாய் ஆண்டவருடைய ஆலயத்திலே நடப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் எத்தனை ஆண்டு காலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கின்றோம். இந்த வார்த்தைக்கு செவிசாய்த்திருக்கின்றோமா? ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வருகின்ற பொழுது, ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய நீர் முன்குறித்திருக்கின்றேன், என்னை நான் உம்முடைய பலிபீடத்திலே என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உலக மக்களைப் போல நானும் ஆலயத்துக்கு செல்கின்றேன். வாரம் பைபிளை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு சென்று வந்தேன். ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை மனிதன் பார்க்கின்ற விதமாய் ஆண்டவருடைய பார்வை இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மனிதனோ முகத்தை பார்க்கின்றார், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். உள்ளத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். உள்ளத்தின் சிந்தனைகள் தான் செயலாக வெளிவடுகிறது. செயலாக வெளிவருகிறதுதான் என்னுடைய கனியாக மற்றவர்கள் முன்பாக தெரிகின்றதாக இருக்கின்றது. எனவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவராய் இருக்கின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, மத்தேயு 21ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்கின்றார்.
அவர் வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டார் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதிலே போய் அதிலே இலைகளை அடினே வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கண்ணி உண்டாகாமல் இருக்க கடவுள் என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று பார்க்கின்றோம். சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவரே பிள்ளைகளே, ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் நானும் மற்றவர்களின் போல வெளியே ஒரு நானும் கிறிஸ்தவன் சொல்லி இருக்கலாம். அங்கு பார்க்கின்றோம் விலைகள் இருந்தது, கனிகள் இல்லை. ஆண்டவர் ஏதோ ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கின்ற கர்த்தர் அல்ல. அவரே திருப்பி நாட்களுக்குள் அவர் நம்மை வழிநடத்தி செல்கின்றார். அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். நம்முடைய வருகை, அவருடைய வருகைக்காக நீங்கள் நானும் அவளோடு காத்திருக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கின்றது. இந்த 2023ஆம் ஆண்டை ஒருவரை 52 வாரங்களை நாம் முடித்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த நாள். ஒருவேளை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் ஆராதனைக்கு வந்தோம், மாலையிலும் ஆராதனைக்கு வந்திருக்கின்றோம், இரவும் அடங்கி இருக்கின்றோம். இன்னைக்கு ஒருவேளை நம்மளுக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம். ஒருவேளை காலையிலே நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திர வழியோடு கூட அவரை துதித்திருக்கின்றோம். இப்பொழுது மாலை வேளையில் அப்படி திருவிழாவிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நிறைந்திருக்கிறீரப்பா. என்னுடைய வாழ்க்கை இந்த 365 நாட்களும் நான் நடந்து வந்த பாதையை அறிந்திருக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை அன்னைக்கு இந்த அத்தி மரத்தை போல என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கனி கொடுக்க தவறியிருப்பேன் என்று சொன்னால், இந்த நாளிலே என்னுடைய வார்த்தையின் மூலமாய் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் மனம் இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். மனம் இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவர் எதற்காக நமக்கு இவ்வளவு நாட்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்? இதோ அது எதற்காக வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கின்றார். ஒருவேளை எழுதப்பட்ட காலத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடைசி காலம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2000 ஆண்டுகளாக நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் வருவார் என்றல்ல, அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் ஒருவரும் கெட்டடைந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் மிகுந்த பொறுமையோடு கூட அவர் தாமதித்துக் கொண்டிருக்கின்றார். அதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் ஒருவேளை இந்த ஆண்டிலே நாம் தவறு விட்டிருப்போம் என்று சொன்னால், வரக்கூடிய 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவரே, நீ எனக்கு கொடுக்கின்ற வாழ்க்கையை உமக்கு நான் அர்ப்பணிக்க இந்த இரவு வேளையிலே நான் உங்களுடைய திருசன்னிதானத்திலே வந்து என்னை அர்ப்பணிக்கின்றேனப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய எல்லா சம்பத்தையும் உம்முடைய திரு சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கின்றேனப்பா. 24ஆம் ஆண்டிலே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதற்கு முற்றிலுமாக நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட தவறு விட்டு விட்டோம் என்று சொல்லி மனம் அல்ல, மனம் வருந்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அதே சிந்தனையோடு இந்த நாளில் திருவத்திலே பங்கு கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக அவர் மன ஒருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். ஆனால் அவர் நமக்கு மனக்காக நாம் அவருக்காக நம்மை அர்ப்பணிக்க அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணிப்பில்லாத ஒரு ஜனக்கூட்டமாய் இது கிறிஸ்தவ கூட்டம் என்று சொல்கிற போது, இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து ஒரு அவர்களோடு இருக்கின்றார். கிறிஸ்து பிளஸ் அவர்கள். இன்றைக்கு அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையே மாறி போயிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பிரிவினை ஆவிகள். இன்றைக்கு சத்ருவானவன் செய்து தெரியும், அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது சொல்லி சத்ருவானவன் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் சமுதாயத்திலும் பிரிவினைகளை உண்டு பண்ணி மக்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து அவிசுவாசிகளாய் மாறக்கூடிய நாட்களாக நடந்து கொண்டு வருகின்றார்.
நீங்கள் நானும் இந்த நாட்களை ஜாக்கிரதையோடு கூட ஒரே தவறு விட்டோம் என்று அல்ல, தவறு விட்டோம். நான் வரக்கூடிய ஆண்டவரே என்னை கொடுத்திருக்கிறேன், கிருபையாய் கொடுத்திருக்கிறப்பா. நீ கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் என்னுடையதாக்கிக் கொள்ளவும், என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சுதந்தித்துக் கொள்ளவும், தலைமுறையாய் ஆசீர்வதிப்பேன் சொல்லி எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் கிருபைதாரம் சொல்லி நம்மை அர்ப்பணிக்க இந்த நாட்டிலே அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக தவணை பெற்ற திண்ணறம். தவணைனாக்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தவணைனா எங்கே ஃபோனில் வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ₹1 கொடுத்தா ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இஎம்ஐ தவணை முறையில் இன்றைக்கி எந்த பொருளும் எவ்வளவு லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் இருந்தாலும் வீட்டுக்கு அடுத்த நிமிடத்தில் நாம் ஒரு ஃபோன் கால் பண்ணால் வந்துடுது. ஆண்டவர் அங்கே பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? 13ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது எடுத்த ஒரு வாசகம் 8-9 வசனத்தில் அதற்கு ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எடுப்படுவேன். இன்னும் என்னுடைய வேலையை நீர் எனக்கு கொடுக்கின்ற பலத்தோடு கூட நான் சித்தமாக இருக்கின்றேன். ஆண்டவர் அன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையிலே பவுலை சந்தித்த மாத்திரத்திலே பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆனாலே பவுலை கொண்டு 13 நிருபங்களை எழுதி இன்றைக்கு ஒவ்வொரு ஆராதனையும் வாசிக்கின்றதா இருக்கின்றது. ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதுகிற நிருபங்களை இன்றைக்கு நாம் கடிதங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படின்றால் இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரே, அன்றைக்கு அதே பவுலுக்கு ஒரு முள் குத்தப்பட்டிருந்தது. அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் திருச்சங்கத்திலே 3 முறை ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த முள் எடுக்கப்படவில்லை. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாகிறது. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் உண்டு. கடவுளுக்காக எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையை சத்துருவானவன் உண்டு கொண்டிருக்கின்றான். ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்கின்ற பொழுது அதற்காக சத்துருவானவன் நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவர் உண்டு. பிதாவிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவர் உண்டு. உங்களுக்காகவும் எனக்காகவும் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மகனும் மகளும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய சமூகத்தை விட்டு போகாதபடி ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும். அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கின்ற கர்த்தரே நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகின்றார். எப்படி அன்றைக்கு அவன் சொல்லுகின்றார், நான் அதை இன்னும் கொத்தி எருப்படுவேன். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் வரக்கூடிய நாட்களிலே ஆசீர்வாதத்தின் வார்த்தை மட்டுமல்ல, எச்சரிப்பின் வார்த்தையும் கொடுக்க இருக்கின்றார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் தவணை பெற்ற ஒரு வாழ்க்கை, வரக்கூடிய ஆண்டை எனக்கு தவணையாய் கொடுத்திருக்கிறப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த தவணையை நான் தவற விடாதபடி ஆண்டவரே நீர் கர்த்தாவே எனக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தை தாரும். அங்கு பார்க்கின்றோம், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இன்றைக்கு பரிந்து பேசுகின்ற ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் நமக்குள்ளாக அநேக இடங்களிலே நாம் செல்லக்கூடாத இடங்களில் செல்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் நானும் அதிகாலை வேளையிலே அவருடைய திருச்சமூகத்திலே வரக்கூடிய ஆண்டிலே நாம் இருப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம், ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுவோம். ஆண்டவருக்கு என்ற ஒரு ஜன கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்பட்ட மக்கள். இதோ நான் அல்ல, நான் எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, என்னுடைய தலைமுறை மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவரை அறியாத மக்களை ஆண்டவரே இந்த தவணை காலத்திலே இன்னும் அநேக மக்களை உம்முடைய சன்னிதானத்திலே அழைத்து வந்து உம்முடைய பிள்ளைகள் ஆக்க எனக்கு கிருபைதாரும் ஆண்டவரே. அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாரும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆலயம் திறக்கப்பட்டிருக்கிறது
கொடுக்கிறதோ அப்பொழுது நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்கவும் சேவிக்கவும் என்னை கிருபைதாரம் என்று சொல்லி நாம் தவறவிட்ட அந்த தவணையை இந்த நாட்களை நாம் பெற்றிருக்கின்றோம் என்ற உணர்வோடு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆண்டவர் மங்கி எறிகிற திரியை அணைக்கிறவர் அல்ல, முறிந்த நாளிலே முறிக்கிறவரும் அல்ல. எல்லாவற்றையும் எரிகின்ற திரியிலே நமக்கு வெளிச்சத்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தவணையை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் இருளில் மக்களாய் வாழ்ந்து ஏதோ ஆண்டவர் 2024ஆம் ஆண்டை கொடுத்து விட்டார், எப்படி வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லி நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக ஒருவேளை நாம் மறிக்க சித்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்றோம் வட இந்தியாவிலே எத்தனை மிஷனரிகள் தங்களை முற்றிலுமாக நாம் பார்க்கின்ற, இன்றைக்கு நமக்கு எல்லா செய்தியும் உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கின்றது, நாம் பார்க்கின்றோமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நமக்கு மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ வந்து அல்ல, ஆண்டவர் அன்றைக்கு நம்மை எதற்காக முன்குறித்து அழைத்தாரோ, அன்றைக்கு மோசையை 3 மாதங்கள் அவருடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள். வளர்த்து அவனை காப்பாற்றுவதற்காக அவனுக்கு ஈர்த்துக்கு அனுப்புகின்றார்கள். அரண்மனையிலே வாழ்ந்தாலும் கூட இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பை மோசையை கொடுத்தாரே. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பொறுப்பு வைத்திருக்கின்றார், திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஏதோ 2024ஆம் ஆண்டு வரப்போகின்றது, அதையும் 23ஆம் ஆண்டை போல நாம் விட்டுவிட்டு அதே போல நாம் நடந்து கொண்டு அதே போல பேசிக்கொண்டு அதே போல நாம் நடப்போம் என்று சொல்லி தீர்மானித்திருப்போம் என்று சொன்னால் ஒரு விஷயம் தேவ சமூகத்திலே தவணையை தான் பெற்றிருக்கின்றோம். இந்த தவணை என்பது நமக்கு தெரியும். ஒரு தவணையை கட்டவில்லை என்று சொன்னால் அடுத்த தவணைக்காக அந்த பேங்கோ அந்த ஃபைனான்சரோ காத்திருக்க மாட்டார்கள். ஒரு தவணையை நாம் கட்டவில்லை என்று சொன்னால் 4 ஃபோன் கால்கள் 5 ஃபோன் கால்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஜப்தி செய்து விடுவார்கள். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒரு ஆண்டை கொடுக்க இருக்கின்றார், தவணையை பெற இருக்கின்றோம். அந்த ஆண்டு நிச்சயமாக திருத்துவ ஆலயத்தில் இருக்கின்ற திருச்சபை மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் அற்புதத்தின் ஆண்டாய் இருக்கப் போகிறது. அதற்காக நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் ஒன்றும் அல்ல. இது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளோ ஆயத்தப்படுறோம்? ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வெட்டிப்படுத்த, அதுவும் ஒன்றும் வேண்டாம். ஏர்போர்ட்டில் டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னா ஐயா கொஞ்சம் 3 மணி நேரத்துக்கு முன்னால் வெளிநாடு போனால் 3 மணி நேரத்துக்கு முன்னால் போய் அங்கே உட்காந்துருக்கணும். உள்நாட்டுக்கு போனால் 1 மணி நேரத்துக்கு முன்னால் உட்காந்துருக்கணும். நம்ம எத்தனை மணி நேரத்துக்குள்ளாக நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம்? ஆலய ஆராதனை நாம் எப்படி கலந்து கொள்கின்றோம்? ஒருவேளை நமக்கு கொடுக்கப்படுகின்ற ட்ரெயின் 8 கிளம்புனா 8 மணிக்கு ஓடிடுவோம். போயிட்டு அம்மா வந்துட்டேன், அப்பா வந்துட்டேன். ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கின்றார், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை 2023 நாளை நாம் கிருபையாய் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், தவணையாய் பெற்றிருக்கின்றோம் சொன்னால், ஆண்டவர் எந்த நேரத்திலே அழைக்கின்றாரோ, எந்த நேரத்திலே ஆலயத்திலே மணி அடிக்கப்படுகின்றதோ, ஒருவேளை நாமெல்லாம் சூழ்நிலையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தகப்பனார் ஆர்கனிஸ்டாக இருந்தார். அவர் 2ஆம் மணி அடிக்கின்ற பொழுது அவர் ஆலயத்துக்கு சென்று விடுவார். ஆலயத்துக்கு சென்று விட்டு அங்கே பாடப்படுகின்ற பாடல் எல்லாம் அவர் போடுவார். 2ஆம் மணி அடிச்சதை எங்கள் அப்பா போல நாங்கள் ஓடி போய் உட்காந்துக்கணும். 3ஆம் மணி அடியில் 2ஆம் மணி அடித்தவுடன் கிராமங்களில் தெரியும் உங்களுக்கு, 1 மணி 2ஆம் மணி 3ஆம் மணி 2ஆம் மணி அடித்ததுக்கு லேட்டாக நாங்கள் போனோன்னா ஆலயம் முடிந்த பிற்பாடு வந்தவுடன் முதுகில் அடி தான் வரும். ஒருவேளை 3ஆம் மணி அடிப்பதற்கு முன்பாக போயிருப்போம். 2ஆம் மணி அடிக்கும்போது அவரில் வளர்க்கப்பட்டோம். இது ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய இறக்கத்தினாலே. ஒருவேளை இதற்கு தகுதியாக இருக்கின்றதா என்பதை நான் அறியேன். நான் தகுதிப்படுத்துகின்றவர் அவர், அழைத்தவர் தகுதிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார். எனவே உங்களையும் அழைத்திருக்கின்றார். நீங்களும் அவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு கூட இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதிலே எந்த விதமான இல்லாதபடி குறித்த நேரத்திலே இவருடைய எத்தனை பேர் இந்த 23ஆம் ஆண்டிலே 52 வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க அழைத்திருக்கின்றோம். 52 வாரங்களும் காலை ஆராதனை நடத்தின போனது உண்டு. அவர் அறிந்திருப்பார். அவருக்கு நலம் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அன்றைக்கு இன்றைக்கு பார்த்தா எல்லா ஃபங்க்ஷனும் சண்டே. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்?
அந்த தவணையாக கொடுத்திருக்கின்ற நேரத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய என்னை துணிக்க வர மாட்டார்களா, நன்றி சொல்ல வர மாட்டார்களா, அவருடைய காரியங்களை நான் இவ்வளவு அற்புதமாக நடத்திருக்கின்றேன். நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவாக நம்மோட இடைப்பட்டிருக்கின்றார். இடைப்பட்ட கர்த்தர் எவ்வளவாய் இறுதியாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கின்றார். நாம் கேட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஒத்தாசை கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ மக்களை கொண்டு வழிநடத்திருக்கின்றார் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நன்றி. இன்றைக்கு 10 பேர் அவரிடத்திலே சுகம் பெற்றார்கள். திரும்பி வந்தவன் ஒருவன். ஆண்டவர் கேட்கறதுன்னா வந்துட்டப்பா நன்றிப்பா சொன்னாரா? சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேருக்கு தனியாக கொடுக்கிறது. பெண்கள் வருகிறார்கள், ஆண்கள் வீட்டில் இருக்கிறார்கள். ஆண்கள் வருகிறார்கள், பெண்கள் வீட்டில் இருக்கிறார்கள். பெற்றோர் வருகிறார்கள், பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வருகிறார்கள், பெற்றோர் வீட்டில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தீர்மானம் பண்ணுங்கள். 2024ஆம் ஆண்டு குடும்பமான ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சொன்னால், நம்முடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால், அது நமக்கு தனிப்பட்ட அல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய உறவின் மக்களுக்கு, நம்ம உடன்படுத்துகளுக்கு நாம் ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு இருக்கத்தக்கதான ஒரு நாட்களாக நாம் மாற்றிக்கொள்வோம். கவலைப்படுத்திருக்கின்றோம் என்பதோடு மீண்டுமாக சொல்கின்றேன். தீர்மானமான ஆண்டவர் திருச்செவையாக திராட்சை தரத்தை இருக்கின்றார். நாம் தவறுவிட்ட தீர்மானமாக இருந்தது சொன்னால் இசையானவரை இது வாழ்க்கைப்பா என்னால் நல்ல ஆண்டவே ஆவி நான் சேர்த்துத்தாரும் ஆவியை கொண்டு ஆண்டவே நான் வரக்கூடிய நாட்களிலே நான் நீ தவறுவிட்ட எந்த காரியத்தையும் நீ தவறுவிடாதபடி நீரை கொண்டு செய்ய சித்தம் என்று நான் அனுபவிக்கின்றேன். கவலைப்பட்ட தீர்மானம் கவலையாக கொடுத்திருக்கிறப்பா நான் கையில் எதிர்பார்க்கின்றோம். அதை கொடுத்த ஆக்கத்தை நம்மளுக்கு எதிர்பார்க்கின்ற காரியங்களை அவர்கள் நாம் செய்து அவருடைய நாமத்தை கொடுத்த எல்லா புதிய கணவனையும் அவர் ஒருவருக்கையும் சொல்லி நமக்கல்ல, நாம் செய்கின்ற பணியும் அல்ல, நாம் எந்த பணி செய்தாலும் ஆண்டவருக்கு பணி செய்ய முடியும். அதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். இதை நமக்கு கொடுக்கப்பட்ட இதோ நான் அதில் வேலை பார்க்கின்றேன், நான் ஆசிரியராக இருக்கின்றேன், நான் அங்கு வேலை பார்க்கின்றேன், இங்கு வேலை பார்க்கின்றேன். எந்த வேலை பார்த்தாலும் ஆண்டுடைய ஊழியத்திற்கு இவரை அனுப்புங்கள். ஆண்டுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய ஊழியர்களோடு இணைந்தீர்கள். இணைந்து கவலைப்பட்டிருக்கிற நீங்கள் வரக்கூடிய நோக்கிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா ஆசிரியர்கள் கொடுத்து வரக்கூடிய 2023 ஆண்டு அனைவரையும் அபிவிருத்தமான ஆசிரியருக்கு வரக்கூடிய நாட்டிலே வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையின் இறக்கமுள்ளவராகவே நேரில் கிருபையாக கொடுத்த வார்த்தைக்காக நன்றியுடன் வஸ்திருக்கிறோம். ஆகத்தாவே நாங்கள் இந்த திருச்சபையை நடப்பிருக்கின்றோம். நீ நட்டதின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கத்தாவை நாம் செயல்படவும் கத்தாவை நீர் அழைத்தவரை எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கத்தாவை நாங்கள் அதற்கு முற்றிலுமாக எங்களை அர்ப்பணித்து கத்தாவை உடைய வாழ்க்கையை கத்தாவை அவருடைய நாட்டிலே உடைய சுத்தத்திற்கு நாங்களை அர்ப்பணிக்கவும் உடைய திருச்சபையிலே கத்தாவை நாமும் கத்தாவை எல்லா நிலையிலும் கத்தாவை உடைய நாமத்தை மிகப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் வாழவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாக குடும்பமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசு